அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ் தெரிஞ்சது நான் இது வீடியோ பேசியேன்டா மிச்சமாக நட சொல்லியே ப்ரோ அந்த ஜிம்மு போனது வேலை ரிசல்ட் இல்லை ப்ரோட்டீன் குடித்தேன் ஏன்னா ப்ரோட்டீன் குடிச்சாலும் ப்ரோட்டீன் திண்டும் வேலை நானும் எல்லாம் திண்டு பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் ரிசல்ட் இல்லைண்டு நான் சொல்லி இந்த என் ஸ்டோரியை நான் உங்களுக்கு இது புரோசனம் பண்ணி நினச்சி தான் சொல்லியே இப்போ நான் 2021-22 ஜிம்மே போனேன் 2 வருஷம் ஜிம்மில் போனேன் ஒரு ரிசல்ட் இல்லை வேண்டாம் உங்களுக்கு ஃபோட்டோ முன்னே போடி நேர்மண்டா ஒரு ரிசல்ட் இல்லை 2 வருஷம் ஜிம்மை போய்த்தோம் அது போற எந்தேண்டா ஜிம்மு போறது கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லி அதுவும் வந்து நான் ஜிம்மு போன வந்து இப்ப 2 வருஷம் ஜிம்மு போத்தே முன்னுக்கு என்னோட கையில சல்லி இல்ல ஆக்சுவலும் ஹோம் ஒர்க் அவுட் வீட்டுல மாடு மாய ஹோம் ஒர்க் அவுட் பண்ணிய வீட்டுல முதண்டே வீட்டுல ஊட்டா கண்டத்தோட போய் கட்டிலுக்காடி எந்த சாமான் தேடியமா நின்றிய ஜிப்ஸ் அடிச்சுட்டு இவக்கம் அப்புறம் போக போக பழகிட்டு அவங்களும் பழகி போய்த்து எங்களும் பழகி போய்த்து குழப்பி இந்த அப்புறம் அடிச்சு வீட்டுல சல்லி ஹேட்டா தராமிச்ச பொருள் ஜிம்மு போகணும்னு சொல்லி நான் கேட்கல ஏன்னா எனக்கு ஒரு உணவு நான் தான் செய்யணும்னு சொல்லி அதே போல நான் ட்ரைனிங் போனேன் ட்ரைனிங் போயிட்டு வார 7 மணிக்கு போற ஜிம்மு போயிட்டு சுப 5 மணியை போயிட்டு 7 மணிக்கு வாரேன் வந்த உடனே உடுப்பை மாத்தி சில நேரத்துக்கு உடுப்பு மாத்தியும் இல்லை அப்படியே ஜிம்மே போறேன் ஏன்னா ட்ரைனிங்ல வர வீஸ்ல சின்ன கணக்கா ஜிம்மே குடிக்க ஜிம்மை கொடுத்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி 2 வருஷம் ரிசல்ட் இல்லை அப்புறம் ட்ரைனிங் கொஞ்சம் கஷ்டம் முட்டுருவோம்னு சொல்லி 3 மாசம் முட்டுட்டு மறுபடியும் ஜிம்மை பத்தி படிச்சோன்னு செய்யணும் ஏண்டா நீ இப்படி செய்யலாம் ஏண்டா நான் அந்த டைனே எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 17-18 வயசு நினைச்சு 2 வருஷத்துக்கு போற 17-18 வயசு இல்ல ஒரு 20 கிட்டேஜும் ஆனா என் பாரம் வந்து 49 செய்வோம்னு சொல்லி அதே போற ஜிம்மை பத்தி படிக்க தொடங்கினேன் யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன் இந்த தருண் குமார் நீங்களும் பாருங்க அவர் தான் என்ன ஃபர்ஸ்ட் ஜிம்மை பத்தி ஒரு விதையோட போட்டு அவர் தான் அவர் சின்னத்தோட இப்படியா ஜிம்மு அப்படின்னு சொல்லி ஜிம்மை பத்தி நல்லா படிச்சேன் அதனால கூகுள்ல இதுல எல்லாத்தையும் மசில் ரிகவரிக்கு மசிலுக்கு எந்த வேணும் புரோட்டீன் மட்டுமா காப்ஸ் வேணுமோ ரிஸ்ட் வேணுமோ எல்லாத்தையும் படிச்சுட்டு எனக்கு தெரியும் ஆனா அப்புறம் ஜிம்மு போயிட்டு பொடிய மாட்ட சொல்லி இப்படி விளையாடி பெரிய நானமாரு பிள்ளையா விளையாடிய இப்படி விளையாட ஏன்னா அவங்க வருஷ கணக்காக வேற அவங்களுக்கு உடம்பு இல்லை நீங்க எந்தேமா இப்படி சொல்லியே நாங்களும் இத்தனை வருஷம் விளையாடி அப்படி இப்படின்னு ஒத்தனை சொல்லி ஏன்னா எனக்கு வந்து உடம்பு இல்லை இல்லமாடா செய்யண்டாண்டு சரியா 3 மாசத்துல கிட்டத்தட்ட 20 கிலோவோ 15 கிலோவோ கெயின் பண்ணிட்டேன் அதுக்கு முன்னுக்கு என்ன எப்படி இந்த மாதிரி எல்லாம் குழப்பினேன் நான் பாரம்பரிய விளையாடி இவனை பாருங்க இவன் விளையாடிய மாதிரி அங்கே ஜிம் கோச்சும் என்னோட விருப்பம் இல்லை ஏன்னா நான் பாரத்தை கூட்டி போட்டு விளையாடிய கேபிள் பிஞ்சிரும் அப்படி இப்படி இல்லையே ஜிம் கோச்சு பார்த்தா வாக்கடு மாறு அப்படி சொல்லியே அதே போற என்னோட தம்பியை ட்ரெயின் பண்ண தம்பி பார்த்து 2 பேர் நான் என்ன பார்த்து இன்னும் 3 மாசத்துல நீ அப்படியே தான் ஆயிடுச்சு நான் எப்படி ஹாட்டியான்னு சொல்லி இப்ப அவன் நிலைமை அவன் இப்படி முள்ளு கூடுமா நிக்க நாங்க உடம்ப செஞ்சுட்டேன் அதே போல ஜிம் சரி வரல இந்த ஜிம் சரி வரலன்னு அடுத்த ஜிம்முக்கு போனேன் மாஸ்டர் ஜிம்முக்கு அவரு வேற லெவல் கோச்சா நம்ம கோச்சிங் தான் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகி அப்புறம் அவர்கிட்டையும் கொஞ்சம் இதை தெரிஞ்சுக்கொண்டு மறுபடியும் ஜிம்மை செஞ்சேன் ஜாய உடம்பு ஒரு 78 மேக்சிமம் அந்த லெவல் வந்ததோட எல்லாரும் நம்ப தொடங்கிட்டேன் நான் சொல்லியே தெரியல ஏன்னா நான் சின்ன தவளோன்னா நம்பல அப்படி 78 வந்துட்டு எந்த ஐலண்ட் இல்லவா ஒரு ஷோமிலா பிடிச்சேன் ஒன்றும் செய்யல தலையை தூக்கலா படுக்கோ மேல தலையில நடுங்கிய நான் ஒரு 3 நாளா ஒன்றுமே இல்லை 3 நாளே மேல ஒரு கிழமை ஒன்றுமே தின்னல ஏன்னா தின்னல திண்டா சக்தி வந்துரிய உம்மா கொண்டு வந்து தின்னதார திண்டா சக்தி வந்துரிய அதே போல உம்மா வந்து நாரங்க ஜூஸை மட்டும்தான் தார எனக்கு நாரங்க ஜூஸை மட்டும் குடிச்சா ஒன்றும் செய்யல நான் இராதைக்கெல்லாம் கொரோடி எலும்பி அழுதிய அப்படி தலைவலி அப்படி இப்படின்னு சொல்லி அதே போல 7 நாளே கூட ஜிம்மு போய்த்து பார்த்தா 8 கிலோ குறைஞ்சி அம்மா வாழ்க்கையில என்ன நான் லவ் பண்ணல ஆட்களை சொல்லி லவ் ஃபெயிலியர் தான் வலின்னு சொல்லி அந்த உடம்பு செஞ்ச உடம்பு இல்ல போன என்ன வலியும் தெரியுமா டிக்டாக்ல ஒரு வீடியோ போடல போட்டதோட ப்ரோ உங்களோட உடம்பு உடஞ்சிட்ட ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லி மறுபடியும் கம்பே கொடுத்து இந்த வெளிநாட்டுக்கு போயிட்டேன் நாட்டுல வந்து பிசினஸ் வேலை குறைஞ்சிட்டேன் ஒரு வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி வெளிநாட்டையும் செட் ஆயிட்டேன் வெளிநாட்டுக்கு வந்து பார்த்தா ஜிம் இல்லை அதே போல ஒரு மாதிரி இங்க ஜிம்மை தேடி ஜிம்லிச்சு அவன இந்தியாக்கான தானே அவனே மூஞ்ச பார்த்து பேசுறதுக்கும் இல்லை மூஞ்ச பார்த்து பேசியும் இல்லை இந்தியாக்கான ஒரு போஸ்ட்போன் பாட்டி அவங்க இப்ப அந்த தமிழர்களும் அந்த இறக்க குணம் இல்லை நாங்களும் புதிய ஜிம்மு போனா சிங்களம் வந்தாலும் இப்படி பார்த்து சிரிச்சு அப்படி இப்படி அவர் இப்படிதான் முறைச்சு தான் பாக்கி எல்லாம் பார்த்துட்டு என்ன ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் போட்டேன் இவனே எல்லாத்தையும் காரணத்துக்கு இல்லை ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் போட்டு நான் மார்னிங் தான் ஜிம்மு போறேன் மார்னிங் ஜிம்மை போயிட்டு அடுத்த மாசம் ஈவினிங் வந்ததோட இவனெல்லாம் பாக்கி எந்த அந்த மாசம் தான் சேர்ந்த போட்டு நிவல உடம்பு செஞ்சுட்டேன் அப்படி உடனே வந்து சின்ன சோமிலா பிடிச்சி ஒரு 2 கிலோ குறைஞ்ச மறுபடியும் உடம்பு செஞ்சு பார்த்தேன் ஜிம் மூடி ஆனா இன்னும் கிவ் அப் பண்ணல இன்னுமே புஷ்அப் தடிச்சு அப்படிதான் இப்பயே மறுக்கையிலே உடஞ்சேன்னு சொல்லி ஆனா எனக்கு இன்னும் ஒரு சின்ன ஜிம் ஒன்று கிடைச்சுன்னு வைங்க அதை விரட்டி இப்ப நான் சாமான் எல்லாமே மறுபடியும் செய்யணும் ஆனா ப்ரோ ஒன்றும் இப்படித்தான் நாங்க காஷியா சுருக்கு அம்சம் அப்படின்னா இந்த கீ வேர்ட்ஸ் ஒன்று சொல்லி நெவர் கிவ் அப்
எப்போ உங்களால் ஏலும் ஏழும்னு சொன்னா உங்களால் ஏலும் தான். இப்ப வர வர வாழ்க்கையில பாடம் தான், மேலும் பள்ளமும் தான் வாழ்க்கையில இருந்துச்சு. உங்களுக்கு மட்டும் பாரம் ரோட்டுக்கு நேரம் இல்ல, கொஞ்சம் காலம் நேரம் கிடைச்சுன்னா மறுபடியும் பள்ளம் வரும். அது சுற்றிலும் கிவ் அப் பண்ண நம்ம உங்களுக்கு செஞ்சா எல்லாருக்கும் மேலும்.